ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வாட்டர் விஸ்டீரியா பிளான்ட்டு. இது ரொம்ப அழகான பிளான்ட்டு. அப்படியே அந்த லீவ்ஸோட ஃபார்மேஷன் வந்து ஒரு பஞ்சியாக இருக்கிறப்போ ஒரு சூப்பரான புஷ்ஷி ஃபீல் கொடுக்கும். இது தண்ணிக்குள்ளே தான் இப்படி வளரும்ன்றது அவசியம் இல்லை, தண்ணிக்கு வெளியிலையும் வளரும். ஆக்சுவலாக நிறைய ஃபார்மில் வந்து தண்ணிக்கு வெளியில் வச்சு தான் வளர்த்துவாங்க. அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இன்னொரு செட்டப்பில் வச்சுருக்கிற இதுவும் அதே வாட்டர் விஸ்டீரியா பிளான்ட்டு தான். உங்களால் நம்ப முடியாது, இது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டு நாமினலாக இருக்கிறப்போ இந்த மாதிரி அது வேரிகேட்டடாக வரும், லீவ்ஸ்லாம் ஸ்பிட் ஆயிரும். லைட் வந்து நல்ல சோர்ஸ் இருக்கிறப்போ இந்த மாதிரி அந்த வேரிகேட்டட் அந்த எண்டில் இருக்கிற அந்த டிஃபார்மேஷன் இருக்காது. அதுதான் இது ஹைக்ரோஃபிலியா டிஃபார்மஸ். இது நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரீசெண்டாக போஸ்ட் கூட போட்டிருக்கோம். அதுதான் இப்போ அழகாக வளர்ந்துருக்கு. மேலே ஃபார்மில் இப்படி தான் ஓப்பனில் வளர்த்துவாங்க. இங்கே சப்ஸ்ட்ரேட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நல்லா டேங்கை விட்டே மேலே வந்துருச்சு, டப்பை விட்டே. இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து ஃப்ளவரும் பண்ணுது. ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ரெண்டு ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு நல்ல செட்டப் கொடுத்தோம்னா அது எந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதில் ஹெல்த்தியான சப்ஸ்ட்ரேட்டும் இருக்குது, ப்ளஸ் நல்ல சன்லைட்டும் கிடைக்கிது, நேச்சுரல் லைட்டும் கிடைக்கிது. இது கூட வந்து நமக்கு இதுவும் இருக்குது பாருங்கள். இங்கே ப்ளூ விசில் அப்படின்னு ஒரு லில்லி பிளான்ட்டு. இந்த பட்டு இப்போ தான் பூத்து முடிச்சிருக்கு. அடுத்த பட்டு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.